ஹலோ மக்களே! பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பன்னீர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3 பாக்கெட் பால் எடுத்துக்கிறேன். இது நல்லா கொதிக்க விடலாம் இந்த பாலை. 3 பாக்கெட் பாலுக்கு 3 லெமன் எடுத்துக்கலாம். 1½ லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததும் இந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம பாலில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. இப்படி நல்லா கிண்டி விடுங்க. பாலிலிருந்து பன்னீர் நல்லா திரிஞ்சு வரும். இங்க பாருங்க எவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பன்னீர் நல்லா திரிஞ்சு விட்டதும் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நல்லா வடிகட்டிடுங்க. நம்ம லெமன் ஊற்றுனால லெமன் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த லெமன் ஃப்ளேவர் போகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலும்பிக்கோங்க இந்த பன்னீரை. ஸோ லெமன் ஃப்ளேவர் எல்லாம் போயிடும், வாஷ் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா துணியில் வந்து பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துடுங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்ல ஷேப்பாக வரும். பாருங்கள், நான் 1 ஹவருக்கு வந்து இந்த பன்னீர் வந்து இப்படி வச்சுட்டேன் வெயிட் போட்டுட்டு. இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. நம்ம வெறும் 3 பாக்கெட் பால், ஜஸ்ட் 70 ருபீஸ் தான். 70 ருபீஸ்லேயே நம்ம 300 கிராம் கிட்ட பன்னீர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா ஸ்கொயராக பீஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பன்னீர் யூஸ் பண்ணி பன்னீர் டிக்கா பண்ணலாம், பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், ஸோ எது வேணால் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பண்ணி ஹெல்த்தியான ஹோம்மேட் பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.